Okay, this is venkat.com. உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லதும் நடக்கும் இந்த வீடியோ இருக்கலாம். அத்தராத்தில் பண்ணுற வீடியோ அது. எதுக்குன்னா தமிழ்நாடு தான் இப்படின்னா கேரளாலேருந்து ஒருத்தர் நேற்று கன்சல்டிங் பண்ணார். ஹீஸ் ஃப்ரம் யூகே. அவரும் என்ன சொல்கிறாருன்னா வாங்கினதுக்கு அப்புறம் தான் கன்சல்டிங் பண்ணுறாரு. முக்கியமாக இந்த ஹெச்டிஎஃப்சி லைஃப்பில் நான் நிறைய ப்ராடக்ட் நான் ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து ஹெச்டிஎஃப்சி லைஃப்னா வாங்கினதுக்கப்புறம் நிறைய பேர் கன்சல்டிங் பண்ணுறாங்க. வாங்குறதுக்கு முன்னாடி பண்ணாவது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். வி கேன் சஜஸ்ட் ஓகே இந்த இப்படி இருக்குது, நீங்கள் திங்க் பண்ணிட்டு டிசிஷன் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ரொசீட் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. as simple as that. ரேண்டமாக மெசேஜோ காலோ பண்ணாதீங்க. ஓகே, ஹெச்டிஎஃப்சி எர்கோவில் இருக்கிற ஸ்மார்ட் ப்ரொடெக்ட் பிளானை பற்றிட்டு ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ பார்த்தலாம். 2வது தடவை இந்த வீடியோ பண்ணுறேன். இது ஆதங்கத்தில் பண்ணுறேன். ஏன்னா ஒரு வேளை வாங்குகிற ப்ராசஸில் இருந்தீங்கன்னா அப்போவே கன்சல்ட் பண்ணுறது பெட்டர். ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ரீட் ஆல் த ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயத்துக்கு உட்பட்டவை. யார்கிட்ட ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறீங்களோ அவங்க தான் லைஃப் டைம் சப்போர்ட் பண்ணணும். நம்பர் 1. நம்பர் 2, எதையுமே வாங்க சொல்லி நான் சொல்லலை. ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ த ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸ், அவ்வளோதான். ஓகே, கன்சல்டிங் எப்படி இருக்குன்னா ப்ராசஸ் மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வி ஹவ் டு உங்களோட இன்கம் ஸ்டேட்டஸ் என்ன, எதுக்காக அந்த ப்ராடக்ட்டை வாங்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் டிட் யூ கெட் திஸ் டேட்டா த்ரூ பேங்க் ஆர் நீங்களே ஆன்லைனில் ரிசர்ச் பண்ணிங்களா, எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு நீங்கள் யூ கேன் திங்க் அண்ட் இன்வெஸ்ட். ஐ பிலீவ் இன் நோ ஃபோர்ஸ் செல்லிங். சம் வெரி ரேர்லி, எப்போவே நடக்காது, பட் வெரி ரேர்லி சம் பீப்புள் சூஸ் டு பை த்ரூ மீ ஆல்சோ. அப்போ வந்து ஃபஸ்ட் இயர் ப்ரீமியமில் ஒரு டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணி கொடுத்துருவேன் நான். ஸோ நான் ஏன் இது பண்ணுறேன்னா யாருமே என்னை ப்ளேம் பண்ணிடக்கூடாது ஒரு ப்ராடக்ட் அவங்களுக்கு திணிச்சேன்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் வை ஐ do this paid consulting. Okay, having said that, let us get into this product. Okay, HDFC Ergo இது ரொம்ப பழைய ப்ராடக்ட், ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் வீடியோ பண்ணுறேன். ஓகே, இதோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹையர் பிகர் லைஃப் கவர் இருக்கும். இதில் அந்த சம்மர்ஷூட் மல்டிபிள் வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நல்ல லைஃப் கவர் கிடைக்கும். வித் மார்க்கெட் லிங்க்டு ரிட்டர்ன்ஸ் இருக்கும் இதில். அப்புறம் ஒரு சில இயர்ஸ்க்கு அப்புறம் லாயல்ட்டி ஐடிசன்ஸ் கிடைக்கும். இதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது பிளான் ஆப்ஷன்ஸில். ஓகேவா? ஓகே, ஃப்ளெக்சிபிள் சம்மர்ஷூட் மல்டிபிள், அதாவது நான் ஹையர் லைஃப் கவர்னு சொல்கிறேன் பார்த்தியா, எவ்வளோக்குள்ள லைஃப் கவரை ஜாஸ்தி பண்ண முடியுமோ உங்களுடைய அந்த அண்டர் ரைட்டிங் ரூல்ஸ் படி அவ்வளோக்குள்ள அவங்க மேக்ஸிமம் நீங்கள் ஜாஸ்தி லைஃப் கவர் நீங்கள் வாங்கிக்கலாம். பட் நீங்கள் ஹையர் சம்மர்ஷூட் வாங்கும் போது மார்ட்டாலிட்டி ஃபீஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுற காசு கொஞ்சம் கம்மியாயிரும், அதையும் புரிஞ்சுக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற எங்கிட்ட ஏன் நிறைய பேர் வாங்க மாட்டாங்கன்னா நான் கேரண்டிங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணுவேன். விச் இஸ் லைக் இதில் வர இன்கம் வந்து நான் கேரண்டின்னு சொல்லுவேன். அப்படி சொல்லி கொடுத்தா தான் எனக்கு திருப்தியாக இருக்குது. ஆனால் எங்கிட்ட யாரும் வாங்க மாட்டேங்கிறீங்க அப்படி சொல்லும் போது. ஓகே, ஆப்ஷன் 1, லெவல் கவர் த்ரூ அவுட் த பாலிசி. அதாவது உங்களுக்கு வந்துட்டு 50 லேக் லைஃப் கவர் கொடுத்தாங்கன்னா 40 வருஷம் பாலிசி, 70 வருஷம் பாலிசி டேர்ம் கொடுத்தாங்கன்னா அந்த 20 இயர்ஸ் 40 இயர்ஸ் வாட் எவர் இட் இஸ் பாலிசி டேர்ம் ஃபுல்லாக அந்த 50 சம்மன் இஸ் நாட் தேர்னா வீட்டுக்கு அந்த 50 லட்சம் தான் போகும் அந்த டெத் கிளைம். சரிங்களா? அது லெவல் கவர் ஆப்ஷன் 1. லெவல் கவர் வித் கேபிட்டல் கேரண்டி இருக்குது. கேபிட்டல் கேரண்டினா நீங்கள் இந்த ப்ரீமியம் பே பண்ணுறீங்க இல்லையா, ஏன்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணுற, அதாவது லெவல் த்ரூ அவுட் த ப்ராசஸ் 50 லேக்ஸ் சம்மர்ஷூட், 1 crore சம்மர்ஷூட், 5 crore சம்மர்ஷூட் வாங்குவாங்க. அது லெவலாக இருக்கும். ஆன் டாப் ஆஃப் தட் நீங்கள் முதலீடு பண்ணுற காசை வந்துட்டு மினிமம் அஷ்யூர்ட் பெனிஃபிட் அட் த டைம் ஆஃப் மெச்சூரிட்டி. அட்லீஸ்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண காசு மெச்சூர் ஆகி வரும்போது உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க. அது ஆப்ஷன் 2. ஓகேவா? ஆப்ஷன் 3ல டிக்ரீஸிங் கவர். அதாவது ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் ஃபாதராக இருக்கார். அவங்க சில்ட்ரன் வந்து சின்ன வயசில் இருக்கும் போது தான் ஃபேமிலிக்கு நிறைய டெத் கவர் தேவைப்படும். அதனால அந்த லைஃப் கவர் ஆரம்பிக்கும் போது 1 crore ஆரம்பிச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வர மாதிரி. அப்புறம் லைஃப் கவர் ரெடியூஸ் ஆகும். இதனால அட்வான்டேஜ் என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய காசு போகும். ஸோ வெல்த் கிரியேஷன் பார்ட்டு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேவா? இன்னொன்று, லெவல் கவர் பீரியட் ஃபுல்லாக டிக்ரீஸிங் கவர் வித் கேபிட்டல் கேரண்டி. இது அதே மாதிரி தான், கவர் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஆப்ஷன் 4ல். பட் கேபிட்டல் வந்துட்டு ஓரளவுக்கு, அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண காசு திருப்பி கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட்டில் வந்துட்டு அதுவுமே நான் கேரண்டிடு, பட் இதில் வந்துட்டு கேபிட்டல் கேரண்டி கொடுக்குறாங்க அந்த ஆப்ஷன் 4ல். ஓகே, சரி. டெத் பெனிஃபிட் இதில் எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா டோட்டல் சம்மர்ஷூட் லெஸ் பார்ஷியல் வித்ட்ரால்ஸ் மேட் இஃப் எனி, அது ஒன்று டெத் பெனிஃபிட்டாக கொடுப்பாங்க. இல்லாட்டி ஃபண்ட் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. எது ஹையஸ்ட்டோ அதை கொடுத்துருவாங்க. ஆன் டாப் ஆஃப் தட் 105% ஆஃப் டோட்டல் ப்ரீமியம்ஸ் வெயிட். இதில் எது வந்து ஜாஸ்தியாக இருக்கோ அதை வந்து இஷ்யூ பண்ணிடுவாங்க டெத் பெனிஃபிட்டாக. ஹேவிங் செட் தட், ஓகே, பாலிசி வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் சாயின்னு வச்சுக்குவோம், 30 இயர்ஸ் ஓல்டுன்னு வச்சுக்குவோம். அவர் வந்து அந்த 10 இயர்ஸ் வந்துட்டு வருஷம் 1 lakh ப்ரீமியம் பே பண்ணுறாரு.
நான் அப்புறம் அவர் வந்துட்டு 40 இயர்ஸ் பாலிசி வாங்கியிருக்கிறாரு அப்படின்னாக்கா, அது வெறும் 4% க்ரோ ஆச்சு அப்படின்னாக்கா 70 லட்சம் கிடைக்கும் 40வது வருஷம் வீட்டுக்கு. அவர் உயிரோடையே இருக்கிறாருங்கிற பட்சத்தில் அவரோட 70வது வயசில் ஆஃப்டர் 40 இயர்ஸ் 8%ல க்ரோ ஆச்சுனாக்கா 86 லேக்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டீட்டெயில்ஸ் ஆஃப் அதர் ஆப்ஷன்ஸ் வித் த இல்லுஸ்ட்ரேஷன். ஏன்னா ஆல்ரெடி இந்த வீடியோ பண்ணிட்டேன். ஒன்ஸ் அகேன் இந்த வீடியோக்கு லைக் பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதில் வந்துட்டு ஓகே, தேர் இஸ் அதர் features in this which is like return of premium allocation charges கிடைக்கும் 2 times end of the 11th year வந்து the trigger ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜஸ் ரிட்டர்ன் பண்ணுவாங்க, எக்ஸ்க்ளூடிங் டேக்ஸ் வில் பி பேயபிள். அண்ட் இதில் இருக்கிற நிறைய ஃபண்ட்ஸை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ரிவ்யூ பண்ணிடுவோம். டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்டு, அப்புறம் ஒன் ஃபண்ட் பாண்ட் ஃபண்டு, அது வந்து உங்களுடைய கேபிட்டல் கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கும், அது ப்ரொடெக்ட் பண்ணிக்கும் அது பாண்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது. அப்புறம் டிஸ்கவரி ஃபண்ட் இருக்குது, தட் இஸ் அனதர் ஃபண்ட் கால் ஈக்விட்டி அட்வான்டேஜ் ஃபண்ட். ஸோ இந்த மாதிரி ஃபண்டில் நீங்கள் ஏதோ ஒன்று நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சஸ்டைனபிள் ஈக்விட்டி ஃபண்ட், ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் அண்ட் கேபிட்டல் க்ரோத் ஃபண்ட், கேபிட்டல் செக்யூர் ஃபண்ட். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். I really wish that at least when I made this video the second time, okay, யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி நம்ம பார்த்துருவோம். 18 இயர்ஸில் இருந்து மேக்ஸிமம் என்ட்ரி ஏஜ் வந்து 60 வயசு இருக்கவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை வாங்கலாம். ஸோ பாருங்கள், நீங்கள் வந்துட்டு அட்லீஸ்ட் நீங்கள் இந்த ஹெச்டிஎஃப்சி எர்கோ லைஃப்பில் ஹெச்டிஎஃப்சி லைஃப்பில் வந்து ஏதாவது ப்ராடக்ட் பார்த்துட்டீங்க, ப்ராசஸில் இருக்கும் போது கன்சல்டிங் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நேற்று கேரளாவில் ஏன்னா கேரளா இருக்கவங்களும் தமிழ் மக்கள் தான் அப்படி இருக்காங்கன்னா, கேரளாவில் இருக்கவங்களும் இதே மாதிரி தான் வாங்கினப்பறம் கன்சல்டிங் பண்ணுறது எனக்கு அப்போ தான் நான் 2வது தடவை வீடியோ பண்ணலான்னு நான் டிசிஷன் எடுத்தேன். பாருங்கள், முடிஞ்சால் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. என்ன சொல்கிறது, ஐ டோன்ட் நோ, திஸ் இஸ் ஹவ் ஐ earn my living, my life goes on like this. மெசேஜ் பண்ணுங்கள். ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் எல்ஸ் கேன் கிவ் யூ. நீங்கள் அந்த பிடிஎஃப் நீங்கள் கொடுத்தீங்கன்னா டீட்டெயில்டாக வி வில் கெட் இன் டு இட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வேர் திஸ் ப்ராடக்ட் ஸ்டாண்ட்ஸ் இன் யுவர் ஃபினான்ஷியல் கோல்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் டெசிஷன் எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் எங்கிட்டே வாங்கும் போது நான் ஃபஸ்ட் இயர் ப்ரீமியமில் ஒரு டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணி கொடுப்பேன். பட் அதுக்கு நோக்கம் கிடையாது, வாங்கிறதுக்கு முன்னாடி கன்சல்டிங் பண்ணால் ஐ வில் ஃபீல் பெட்டர், அவ்வளோதான். ஏன்னா எஸ்பெஷலி பிளேசஸ் லைக் திருநெல்வேலி, திருப்பூர், இந்த மாதிரி ஏரியாலாம் எப்படி இருக்காங்கன்னா, ஈவன் என்கிட்ட கன்சல்டிங் பண்ணால் கூட மறுபடியும் அவங்க பேங்க்கில் வாங்குறாங்க, இல்லை ஆன்லைனில் வாங்குறாங்க. சம் பீப்புள், வெரி ஃபியூ பீப்புள் சூஸ் மீ டு கிவ் பிஸ்னஸ். ஸோ இனிமே இப்போது ஆரம்பத்துலேருந்து நான் அந்த பெய்டு கன்சல்டிங் நல்ல வேலை அதை பண்ணதுனால நான் தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருக்க. குட் லக் டு யூ. டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். அவ்வளோதான்.